வருட வருடம் பாத்தீங்கன்னா, இந்த ஐயப்பன் மாலை அணிந்திருக்கக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு சர்ச்சையான பாடல் வெளியாகி ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு சார். அந்த வகையில இப்போ இசைவாணி பாடிய பாடல் ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இருமுடி கட்டி இறைவனுக்காக என்று தங்களுடைய வணக்கத்தை செலுத்துவதற்கு 40 நாட்கள் விரதம் இருந்து ரொம்ப பக்தியோடு பல நபர்களை நாம் பார்த்திருக்கிறேன், நடந்தே செல்லக்கூடிய ஒரு நிலை. அதே மாதிரி கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று சொல்லி கரடுமுரடான பாதைகள்ல கூட அவர்கள் சென்று தங்களுடைய அந்த நம்பிக்கைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறை வழிபாடாகத்தான் நாம பார்க்க முடியும். இப்போ என் தொப்புள்குடி உறவுகளான இந்துக்கள் பெரும்பகுதியினர் தமிழகம், கேரளா, இங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவை தாண்டி இன்றைக்கு இந்தியா முழுக்க உள்ள பல இந்துக்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக சபரிமலை இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை, ஒரு வழிபாட்டு முறையை ஒரு குறிப்பிட்ட அந்த மதத்தில் உள்ளவர்களே எதிர்ப்பதும் இழிவுபடுத்துவது என்பது அது தமிழகத்தில் மட்டும் இருக்கிறதே தவிர ஒரு எந்த மாநிலத்திலும் நீங்க பார்க்கவே முடியாது. தமிழகத்துல மட்டும்தான் இந்து மதத்தை இழிவுபடுத்துவதற்கு பேர் புரட்சி. இந்து மதத்தை கேவலப்படுத்தினால் அவர்கள் புரட்சியாளர்கள். தமிழகத்தில் தான் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுவாங்க. எது புரட்சி கருத்து என்று சொல்லி தங்களுடைய மதத்தை தாங்களே இழிவுபடுத்துவது. அப்ப இந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளுடைய ஆட்சி தமிழகத்துல நடப்பதனால அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு பெண்ணும் கூட அந்த ஐயப்பனை பேசும் பொழுது, பாடும் பொழுது அதை ரொம்ப மோசமாக ஒரு இழிவுபடுத்தும் விதத்தில் பேசியிருக்கிறார், பாடியிருக்கிறார். இதை கண்டிக்க வேண்டியவர்களே கருணை காட்டுவது போன்று பேசுவதை ஏற்புடையதில்லை. குறிப்பா சொல்லணும்னா திருமாவளவன் அவர்கள், அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியாருடைய வார்த்தைகளை அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு. பெரியார் என்ன பேசினாரா கடந்த காலத்துல ஸ்ரீ ராமபெருமான் அவருடைய அந்த ஊர்வலம் வரும் பொழுது அந்த புகைப்படத்தை செருப்பால் அடித்து விட்டு அதை பெரிய திறன் வாய்ந்தவர்களாக, தைரியசாலிகளாக, அதுக்கு பேர் புரட்சி என்று சொன்னாங்க. இன்னைக்கு அப்படி செய்ய முடியுமா? இப்படி செய்தால் செய்யக்கூடியவர்கள் அவரு ஒரு சேஃபான முறையில் வீடு போய் சேர முடியுமா? முடியாது. ஏன்னா இன்றைக்கு மத நம்பிக்கை என்பது எல்லோரும் மதிக்கக்கூடிய நிலையில், அதே வேளையில மத வெறுப்பு மட்டுமல்ல, மதத்தை இழிவுபடுத்தினால் அவர்களுக்கு பதிலடி தரக்கூடிய நிலையில் தான் பாரதம் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப அன்றைக்கு பெரியார் என்ற காட்டு மிராண்டி செஞ்சாரு, அதையே இன்றைக்கு இசைவாணி என்ற ஒரு காட்டு மிராண்டி செய்யும் என்றால் அதை பார்த்து கொண்டு எப்படி நாங்கள் சும்மா இருக்க முடியும்? நாங்கள் மட்டுமல்ல, இறை நம்பிக்கை உள்ள யாரும் இதை எதிர்க்க வேண்டும். ஏனென்றால் இயேசுதாஸ் அவர்களை போன்று கிறிஸ்துவ மதத்தில் பிறந்திருந்தாலும் சபரிமலை ஐயப்பனை போற்றி புகழ்ந்த பாடல்களை இன்றைக்கு இந்துக்கள் அத தங்களுடைய பயணங்கள்ல போட்டு கேட்டுக்கொண்டு பக்தி சிரத்தையோடு போகக்கூடிய நேரத்துல இந்து மதத்தில் ஐயப்பனை இழிவுபடுத்தக்கூடிய இசைவாணி போன்றவர்கள் இருப்பார்கள் என்றால் இந்த இழிவானவர்களை அரசு நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும். ஆனால் திருமாவளவன் போன்றவர்கள் ஆதரிப்பதும், அதே சேகர் பாபு போன்ற இந்த அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற அவர் நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் என்று சொல்வதும், உண்மையாகவே இவர்கள் பக்தி இல்லாதவர்கள் மட்டுமல்ல, இந்த தமிழகத்தை பாவமாக ஒரு மிகப்பெரிய பூமியாக கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப பாவ பூமியாக இவர்கள் மாற்றுவதை மாற்ற வேண்டும் என்றால், இதை ஒரு புண்ணிய பூமியாக உருவாக்க வேண்டும் என்றால் மத நம்பிக்கையில் உள்ள அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும். திராவிட மாடல் என்கிற கடவுள் மறுப்பு காட்டு விராண்டி மாடலை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மக்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. திருமாவளவன் இசைவாணி பாடியதற்கு பெண்ணியத்தின் கருத்துரிமை அப்படின்லாம் சொல்றாரு சார். இதே போல திருமாவளவன் பழனிக்கு சென்று வந்ததுக்காக தேனியில இருந்த அருண்குமார் என்ற நபர் வீடியோ பதிவிட்டார், கருத்து தெரிவிச்சிருந்தார். ஆனா அவரை தாக்கியது சரியா சார்? இப்போ அததான் சொல்றேங்க, ஒரே செயல் அதை திமுகவுடைய கூட்டணி செய்தால் அது நியாயம். அதே செயலை திமுகவுக்கு எதிரானவர்கள் செய்தால் அது பெரிய தமிழக அரசுக்கு எதிரானதாக, முன்னேற்றத்திற்கு எதிரானதாக, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவாக பார்க்கப்பட்டு அவர் கைது செய்யப்படுவார். ஆனா செயல் ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால இவர்கள் ஒரு சார்பு அரசு தனக்கு வேண்டியவர்களை பாதுகாப்பது, தனக்கு எதிரானவர்களை நசுக்க வேண்டும் என்கிற முனைப்போடு செயல்படுகிறார்கள். இந்த ஆட்சி என்பது மக்கள் விரோத ஆட்சி. மக்கள் நிச்சயமாக முடிவு கட்டுவார்கள்.
சார் கஸ்தூரி அவர்கள் பேசியதற்காக தனிப்படையெல்லாம் வந்துட்டு அமைச்சு அவங்களை கைது செஞ்சு கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த இசைவாணியை பொறுத்த வரைக்கும் ஊடகமும் பெருசாக பேசப்படவில்லை. அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு குரலுமே எழுப்பவில்லையே. இது எப்படி சார் பாக்குறது? எனக்கு என்ன வருத்தம்னா, இசைவாணி அவர்கள் பேசியதை மட்டுமே பேசுகிற ஊடகங்கள் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக உருவாக்குவதற்கு வெளிப்படையாகவே ஒரு பப்ளிக் மீட்டிங்ல தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அந்த அமைப்பு இந்திய இராணுவத்திற்கு ஒப்பானது, இந்திய துணை ராணுவ படையான CISF-ஓடு ஒற்றுமைப்படுத்தி இது போன்ற தியாகங்களைத்தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பயங்கரவாதிகளும் செய்தார்கள் என்று திமுகவுடைய MLA, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் பேசியதை எப்படி கடந்து போகிறார்கள் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடியல. இப்ப இன்றைக்கு பயங்கரவாத அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை ஆதரிக்கக்கூடியவர்கள் நாளைக்கு ISIS தீவிரவாத அமைப்பை ஆதரிப்பார்கள், நாளைக்கு நக்சல்களை ஆதரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்ப தமிழகம் என்பது பயங்கரவாதத்தின் கூடாரமாக மாறும். இசைவாணி என்பது இறைவனுக்கு இழுக்கு சேர்த்த ஒரு இறை மறுப்பாளர் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே எல்லாரும் பேசுறோம், குறிப்பா இந்துக்களும் பேசுறாங்க. அதே போன்று இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து இன்றைக்கும் கூட பல இளைஞர்கள் பெட்ரோல் பாம் அடிக்கிற ஒரு நிலைமை. நீங்க சமீபத்துல பார்த்திருப்பீங்க, நெல்லையில அமரன் திரைப்படத்துக்கு எதிராக அந்த திரையரங்களை இரவோடு இரவா போய் பெட்ரோல் குண்டு அடிச்ச அந்த ஒரு மோசமான நிகழ்வு. அதே போன்று பல்வேறு இடங்கள்ல இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து மத்திய அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடுத்துவது, குறிப்பா மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்கள், கடைசியா வந்த இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பு மனநிலையை கொண்டு வருவது, இது மாதிரியான ஒரு சூழல் தொடரும் பொழுது, அப்ப இப்படி பேசியவர்களை கைது செய்ய வேண்டும் என்று முறையிட்டால் தமிழக காவல்துறை கைது செய்ய மறுக்கிறது, வேடிக்கை பார்க்கிறது, பாதுகாக்கிறது இது போன்ற தீயவர்கள். இதுவும் கண்டிக்கப்பட வேண்டியது. ஊடகங்கள் இசைவாணியை மட்டும் பேசாமல் இஸ்லாமிய இளைஞர்களை பாதுகாப்பதற்காக பயங்கரவாதிகளோடு இராணுவத்தை ஒப்பிட்டு இஸ்லாமிய இளைஞர்களை தவறான பாதைக்கு கொண்டு சென்ற திரு வேல்முருகன், SDPI என்கிற பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற ஒரு மோசமான கட்சி, அதனுடைய கட்சியின் தலைவர் நெல்லை முபாரக், அவர்தான் அந்த மேடை அமைத்து கொடுத்தவர். இவர்களை கைது செய்ய வேண்டும். இறை மறுப்பாளர்களும் சிறைக்கு செல்ல வேண்டும். இந்தியாவை பாதுகாக்க பயங்கரவாதிகளை ஆதரிக்கக்கூடிய வேல்முருகன், நெல்லை முபாரக் போன்றவர்களும் நிச்சயமாக சிறைக்கு செல்ல வேண்டும். அதுதான் தமிழகத்திற்கான பாதுகாப்பாக இருக்கும். ஒருவேளை காவல்துறை இதை புறக்கணிக்கும் என்றால், அல்லது அரசியலுக்காக அவர்களை பாதுகாக்க நினைத்தால், அடுத்த கட்ட தமிழகம் அபாயகரமானதாக மாறும் என்பதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. கடந்த காலத்தில் இப்படி இவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டதினால்தான் கார் வெடிகுண்டிலிருந்து மனித வெடிகுண்டு வரைக்கும் தமிழகத்தில் ஒரு முன்மாதிரியாக திமுக ஆட்சியில் மாறி போனது. அது தொடரக்கூடாது என்பது எங்களை போன்ற அமைதியை, தேசியத்தை நேசிக்கக்கூடியவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், தமிழக முதல்வர் இதில் கவனம் செலுத்துகிறாரா என்று. தமிழக அரசோட கவனம் வந்துட்டு இந்து மக்கள் மீது எப்படி சார் இருக்கு? முன்னதாக உதயநிதி அவர்களே சனாதனம் குறித்து எதிராக பேசியிருந்தாரு, இப்ப இசைவாணி பேசியிருக்காங்க. தொடர்ந்து இது போல சர்ச்சைகள் வந்துட்டு இந்து மக்களுக்கு எதிராகவே திணிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறது? என்னை பொறுத்தவரை திமுக என்பது இந்து மக்களுக்கு எதிரானது என்பதை விட இந்திய மக்களுக்கே எதிரானது என்பதுதான் நான் பார்க்கிறேன். இந்த தேசத்திற்கு எதிரான ஒரு கருத்தை தான் அவர்கள் சொல்றாங்க. தனி தமிழ்நாடு என்று சொல்லி இந்தியாவிலிருந்து பிளவுவாதத்தை, பிரிவினைவாதத்தை பேசக்கூடியவர்கள் திமுகவினர். ஒரே ஒரு குடும்பம் தான் ஆட்சி செய்ய வேண்டும், அந்த கட்சியில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் அடிமைகளாக இருக்க வேண்டும். அதாவது மன்னர் பரம்பரையை மீண்டும் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இவர்கள் ஜனநாயகத்தையும் சமூக நீதியும் பேசுவது வெட்கக்கேடானது. என்னை பொறுத்தவரை மிக தெளிவாக சொல்வேன், திமுக என்பது இந்த தேசத்திற்கு எதிரான பிளவுவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் பேசி இந்துக்களை சாதிகளாக பிரித்து இஸ்லாமியர்களை வாக்கு வங்கிக்காக அதில் உள்ள இளைஞர்களை மிகப்பெரிய அளவிற்கு பயங்கரவாதத்தை யார் தூண்டுகிறார்களோ அவர்களுக்கு மறைமுகமாக ஆதரவளித்து இந்த தேசத்தை அமைதிக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டு போவதற்கு மக்களை தயார்படுத்துகிறார்கள். திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் நாம் பிடுங்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை தேசியவாதிகள் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும். நிச்சயமாக அது விரைவில் நடக்கும். உதயநிதி அவர்களின் பிறந்த நாளுக்கு இங்க திமுகவினர் கொண்டாடினாங்க. சரியான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடந்து வந்த பாதை, அவரோட வாழ்க்கை சரித்திரம், இந்த மாதிரிலாம் கொண்டாடிட்டு வராங்களே, இது எப்படி பார்க்கறது சார்? பொதுவாகவே அச்சு ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், இன்னைக்கு பெரும்பாலும் ஆளும் கட்சியை சார்ந்து இருக்கிறது. அதுக்கு காரணம்
தொலைக்காட்சிகள் எல்லாம் பெரிய வருமானம் விளம்பரத்துல வைத்தெல்லாம் ஓட்ட முடியாது, குறிப்பா செய்தி தொலைக்காட்சிகள். அப்ப அவர்கள் வந்து ஒரு சார்ந்து இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஏன்னா இன்னைக்கு ஏராளமான செய்தி தொலைக்காட்சிகள் வந்தது, ஒன்றுக்கு ஒன்று போட்டியாக இருக்கு. கமர்ஷியலா அவர்கள் வந்து வெல்ல முடியல. அதற்காக என்ன செய்யணும்? அப்ப ஆளுங்கட்சிக்கு ஊதுகுழலாக செயல்படணும் என்பதற்காகத்தான் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான தொலைக்காட்சிகள் திமுகவின் ஊதுகுழலாக இருக்கிறது. அவர்கள் எதை செய்தாலும் அது தவறாக இருந்தால் தள்ளி போட்டு விட்டு, அது அவர்கள் புகழ்பாடக்கூடியதாக இருந்தால் முன்னணி செய்தியாக பிளாஷ் நியூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக அவர்கள் தினந்தோறும் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதுல ஒன்றாகத்தான் திரு உதயநிதி துணை முதலமைச்சர் அவர்களுடைய அந்த பிறந்த நாளும் அவரை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வும். இது ஊடகங்கள்ல இருந்தாலும் தமிழக மக்கள் ஊடகத்தை பார்த்தெல்லாம் வாக்களிப்பது இல்லை, ஊடகத்தை வந்து ஒரு கணக்கிடுவதே கிடையாது. கடந்த கால கருத்து கணிப்புகள்லாம் பொய்யாய் போனதற்கு அது உரிய காரணம். சமீபத்திய மகாராஷ்டிரா தேர்தலுடைய கணிப்புக்குள் கூட பொய்யா போனது. இப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெறும் என்று எந்த ஊடகமே சொல்லல. ஒரு நெக் டு நெக் தான் சொன்னாங்க. ஒரு 10-20 எம்எல்ஏக்கள் தான் முன்ன பின்ன இருக்கும், பாஜக ஆட்சி அமைத்தா கூட பெரும்பான்மையெல்லாம் இருக்காது, சிக்கலாக இருக்கும், இப்படிலாம் சொன்னாங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை 230 தொகுதிகளுக்கு மேல மகாயுத்தி கூட்டணி என்டிஏ அலையன்ஸ் பெற்றிருக்கிறது என்றால் இது ஊடகங்களை மக்கள் பொருட்படுத்துவதில்லை, மக்களின் மனக்குறைகளை நீக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். அதனால் இன்றைக்கு தேசம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கான வாக்குகளும் நம்பிக்கைகளும் பெருகி கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் 2026 நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கான ஒரு மிகச்சிறந்த பயணத்தில் தமிழக மக்கள் எங்களோடு இணைந்து கொள்வார்கள்.